எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்வதேச சந்தையை பார்ப்போங்க. சர்வதேச சந்தை அமெரிக்க சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நேற்று ஒரு பவுன்ஸ் பேக்கை பார்க்க முடியுதுங்க. வெள்ளிக்கிழமை பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது. ட்ரம்ப் அவர்கள் வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சைனாக்கு நான் டாரிஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று எஜிப்ட்ல போறதுக்கு முன்னாடி வில் ஆல் பி ஃபைன், அதாவது சைனாவுக்கும் நஷ்டம் வேணாம், நம்மளுக்கும் நஷ்டம் வேணாம், நிலைமை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடென்டான வேர்ட்ஸை கொடுத்ததுனால நேற்று ஒரு பவுன்ஸ் பேக் இருந்ததுங்க யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஜப்பான் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2.5% டவுன். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இறங்கி இறங்கி ஏறுது. எல்லாமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டுருச்சுங்க. இந்தியன் மார்க்கெட் இன்னும் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 6 to 7% கீழே தள்ளி தான் இருக்கு. தென் இந்த டாரிஃப் விவகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனா தொடர்ந்து இந்த மாதிரி டாரிஃப்ல ரிட்டர்ன் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஎஸ்க்கு தொடர்ந்து செய்கைகள் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க டாலர் வச்சிருக்கீங்களா, நான் கோல்டு அக்யூமுலேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோல்டை அவங்க தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோல்டு பிரைஸ் தொடர்ந்து ஏறுதுங்க. இன்னைக்கு ஒரு 245 ரூபாய் 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 11,825ங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு கோல்டை வந்து அக்யூமுலேட் பண்றாங்க. ஈவன் அதிகமாக அக்யூமுலேட் பண்றது யாருன்னா ரஷ்யா, தென் சைனா, தென் இந்தியாவும் அக்யூமுலேட் பண்றாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிங்க, அதாவது கோல்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஎஸ்ல தானே டாரிஃப், அதர் ரெஸ்ட் ஆஃப் நேஷன்ஸ்ல எக்ஸ்போர்ட்ஸை அக்ரெசிவா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது செப்டம்பர் மாசத்துலயும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்குங்க சைனாவை பொறுத்த வரைக்கும். இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் ரொம்ப அக்ரெசிவா உள்ளேயும் இல்லை, தென் ரொம்ப செல்லிங் ப்ரெஷரும் அதிகமா இல்லைங்க. நேத்து எஃப்ஐஎஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸாக தான் இருந்தாங்க ஒரு 240 கோடிக்கு. அடுத்து இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்திருக்குங்க. செப்டம்பர் 2025 எடுத்துக்கிட்டோம்னா 99 மாசத்துல இல்லாத அளவுக்கு கம்மியா விலைவாசி ஏறி இருக்கு, ஒரு 1.54%. இது செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5.5% இருந்ததுங்க போன வருஷம். ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26க்கு ஒரு 1.8% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜா Q2 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 1.74% தாங்க இருக்கு. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசத்தோட ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி Q3 ஃபினான்ஷியல் 26க்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1.8% இன்ஃபிளேஷன் இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தென் Q4 பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் 4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜா ஒரு 2.6% அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Q2 பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் தான். தென் Q3, Q4 வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்து எஃப்ஐஐ டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 2025 குவார்டரோட முடிவில் ஒரு சில கம்பெனியில் எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. அதாவது ஒரு சில டேட்டா தாங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக கனரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 11.38லேருந்து 11.89% அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. தென் குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ்ல 11.64%லேருந்து 12.29 ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி கிரானியூல்ஸ் இந்தியாவில் 13.24%லேருந்து 14.09 கூட்டியிருக்காங்க. கிரானியூல்ஸை பொறுத்த வரைக்கும் 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், கொஞ்சம் டெட் டு ஈக்விட்டி இருக்கும். அடுத்து என்டிஆர் இன்விட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து புது ஃபெசிலிட்டி ஒன்று அக்வயர் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஎல் வேர் ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபெசிலிட்டி எங்க அப்படின்னா லக்னோலங்க. டீல் ஒர்த் எவ்வளோன்னா 143.9 crores. ஸோ இவங்க அக்வயர் பண்ண அசெட், அந்த ஃபெசிலிட்டி வந்து கிரேட் ஏ அசெட் அப்படின்னு சொல்றாங்க. என்டிஆர் ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூக்கு கொஞ்சம் மேலதாங்க இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சமீபத்தில் ராதாகிருஷ்ண தமனி, தென் ஜுன்ஜுன்வாலா குரூப் 2 பேருமே இந்த என்டிஆர் இன்விட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஆர்பிஎல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியில துபாய் பேஸ்டு எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் வந்து ஒரு 51% ஸ்டேக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ இந்த 51% ஸ்டேக் எப்படி அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து ஒரு 26%, தென் ஓப்பன் ஆஃபர்ல ஒரு 25%, டோட்டலா 51% எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 கோடி இதுக்காக உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆர்பிஎல் பேங்கோட மார்க்கெட் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா 17,786 crores இருக்கும். அடுத்து தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் கூட ஒரு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. புதுசா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ஹோட்டலை வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேனேஜ் பண்ணுவாங்க. இதுதாங்க வந்து அந்த அக்ரிமெண்டோட சாரம். இந்த தாஜ் ஜிவிகே அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா தாஜ் குரூப், அதாவது இந்தியன் ஹோட்டல் கம்பெனி, தென் ஜிவிகே குரூப், இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர்ல தாங்க இந்த ஹோட்டல்ஸ் வந்து நடக்குது. மொத்தம் ஒரு 7 ஹோட்டல் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதுல வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. அதாவது டெட் டு ஈக்விட்டி கிடையாது, 0. தென் ஒரு 18 or 19 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. இந்த தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ்ல இந்தியன் ஹோட்டல் கம்பெனி வந்து ஒரு 25.5% ஸ்டேக் வச்சிருக்காங்க.
ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் பார்க்கலாம். நம்ம சமீபத்தில் இஐஹெச் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. இஐஹெச் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. அதில் ஐடிசி லிமிட்டடும் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் வச்சிருக்காங்க. அடுத்து ஃபின்லாந்து நாட்டை சேர்ந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் நோக்கியா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கோர் பிஸ்னஸ் அப்படின்றது சர்வீஸ் ப்ரொவைடர் பிஸ்னஸ் தாங்க. ஆனால் அவங்களோட பிஸ்னஸை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எந்தெந்த ஏரியாஸில் அப்படின்னா என்டர்பிரைசஸ், முக்கியமாக டேட்டா சென்டர்ஸ், தென் ஹைப்பர் ஸ்கேல் செக்மெண்ட், இதுல எல்லாம் நாங்கள் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கை நடத்துவோம் இந்தியாவில் எங்களோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த அப்டேட் நம்ம சொல்றோம் அப்படின்னா டேட்டா சென்டர் பிசினஸ்க்குள்ள நோக்கியா உள்ள வர போறாங்க அப்படின்றதுக்காக சொல்றாங்க. தென் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூகுள் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா விசாகப்பட்டினத்துல ஒரு டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி போடுறதுக்குங்க, பிளஸ் ஏஐ ஹப் ஒன்று ரெடி பண்றதுக்கு. இதுக்காக கூகுள் ஒரு $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஜிகாவாட்டுங்க. அதாவது கிட்டத்தட்ட 88,000 கோடி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் டேட்டா சென்டர் பிசினஸ்ங்க. ஸோ இன்னைக்கு கிடைச்ச இந்த 2 அப்டேட்டையுமே நம்ம எது கூட போய் ரிலேட் பண்றோம் அப்படின்னா டிசிஎஸ் கூடங்க. ஸோ டிசிஎஸும் அவங்க டேட்டா சென்டர் பிசினஸ்குள்ள போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 6 to 7 இயர்ஸ் சொல்றாங்க. கூகுள் ரொம்ப அக்ரெசிவா 3 இயர்ஸ்ல நாங்க 1 ஜிகாவாட் ரெடி பண்ணிடுவோம் விசாகப்பட்டினத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எம்ஓயு அப்படிதான் சொல்லுது. ஸோ டேட்டா சென்டர் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் அதுல மோனோபோலியா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சின்ன சின்ன பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. இப்ப கூகுள் அதே கெப்பாசிட்டியில அவங்க சொன்ன வருஷத்தோட பாதி வருஷத்துலேயே நாங்க அந்த கெப்பாசிட்டியை ரெடி பண்ணிடுவோம் விசாகப்பட்டினத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியன், தென் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல புதுசா பையர்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பிளஸ் யூஎஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய அந்த 50% டேரிஃப் காம்பன்சேட் பண்றதுக்காக இவங்க இந்த மாதிரி வேலைகளெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படியும் சேல்ஸ் நடக்கணும். ஃப்ரெஷ் பையர்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்னால. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்க்காக ரெடி பண்ணதை டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ்ல விற்க முடியாது அப்படின்றது தான். அடுத்து டாக்டர் ரெட்டி ஜைடஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்ல இருந்து ரீகால் பண்ண மாதிரி தெரியுதுங்க, டியூ டு குவாலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஷேர் பிரைஸ் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி 1.5 டைம்ஸ்க்கு கீழே புக் வேல்யூ வந்தப்ப அதை பார்த்தோம். ஒரு 150, 151, 52. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸும் 30 விட கம்மி தான். அதாவது அந்த செக்டார்ல மற்ற கம்பெனிஸ்க்கு ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 60 டைம்ஸ் பக்கமா இருக்குங்க. முற்காலங்களில் நல்ல வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ணுவாங்க, அதாவது 1.5 டைம்ஸ் புக்ல கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ 2.8 டைம்ஸ் புக் வந்திருக்குங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்ல இருப்போம். ஸோ ஒருவேளை மறுபடியும் கீழே வருமோ, வேல்யூ ஓவர் வேல்யூட் சைட் போயிடுச்சோ அப்படின்ற பயம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் HCL டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸை பார்ப்போங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஃபிளாட்டா தாங்க இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 10% ஏறி இருக்குங்க. தென் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 5.3% ஏறி இருக்கு. தென் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 10.3% ஏறி இருக்குங்க. சாலிடான நம்பர்ஸ் தான். கம்பெனி ஒரு ஷேருக்கு ₹12 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 17, 2025. பேமெண்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க 28 அக்டோபர் 2025. HCL டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கைடன்ஸ், அதாவது ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் அப்படின்றத ஒரு 3 to 5% அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பெக்டட் லெவல் தான். அடுத்து ஜஸ்ட் டயல் நிறுவனத்தினுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட் அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ கூடியிருக்குங்க. அதாவது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 6.4% கூடியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 1.8% கூடியிருக்குங்க. பட் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 22.5% கீழே இறங்கியிருக்கு. ஷேர் பிரைஸை அடிப்பாங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டல அப்படின்னா, அது எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி. அடுத்து ஆனந்த் ரதி வெல்த் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 30.5% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ரெவன்யூ 23% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 29% இயர் ஆன் இயர் ரெவன்யூ கூடியிருக்குங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 22% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனி ஒரு ஷேருக்கு ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 30 டேஸ்ல, அதாவது ரெக்கார்ட் டேட்ல இருந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்ல பேமெண்ட் கிடைச்சிருக்குங்க. ரெக்கார்ட் டேட் 17 அக்டோபர் 2025. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நான் பெரும்பாலும் ஏஎம்சிஸை கன்சிடர் பண்றது இல்லை. பட் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ஸ் தான், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஷேர் பிரைஸ்ல அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். அடுத்து இன்னைக்கு நம்ம கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர் போன்ற நிறுவனங்களை பத்தி எழுதியிருக்காங்க. நான் ரிலையன்ஸ் குழுமத்துல எதையுமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. நம்ம லாங் டேர்முக்கு ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றோம்.
நீங்க ரிலையன்ஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2007, 8, தென் 15 அதுல எல்லாம் பிரைஸ் அதிகமா இருக்குங்க. இன்னுமே அந்த பழைய பிரைஸை பீட் பண்ணிட்டு மேல போகல. எப்ப போகும்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஸோ பெரும்பாலும் நான் அந்த பங்குகள் எல்லாம் விட்டுறது. நான் அதை ரிஸ்கா தான் பார்ப்பேன். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. எந்த ரேஞ்ச் சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ரேஞ்ச் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குங்க. தொடர்ந்து ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டுறாங்க. நல்ல ரெவன்யூ க்ரோத்தும் இருக்கு. இன் அடிஷன் டு தட் பயோசிமிலர்ஸ்குள்ள உள்ள போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் அக்விசேஷன்ஸ், தென் பார்ட்னர்ஷிப்ஸ் அதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. ஸோ 2027க்கு மேல நல்ல அவுட்புட் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 18 to 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கும். அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய கேள்விகள் வருதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம், கிடைச்சிருச்சு, இப்ப கொடுத்துடுறதா வச்சுக்கிறதா அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வருதுங்க. அதாவது நீங்க என்ன காரணத்துக்காக அப்ளை பண்ணீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல லிஸ்டிங் கெயினா, அது உங்களுக்கு தாங்க தெரியும். ஸோ நீங்க எதற்காக கன்சிடர் பண்ணீங்களோ அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நல்ல வேல்யூவேஷன்ல உள்ள போயிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒரு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல உள்ள போயிருப்பீங்க. அந்த செக்டார்ல எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் தாங்க சீப். நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த இடத்துக்கு வருமா அப்படின்றது டவுட் தான். கம்பெனி புவரா ஃபியூச்சர்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாலே ஒழிய திருப்பி அந்த இடத்துக்கு வராதுங்க. அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பத்தி கேட்டிருக்காங்க. நான் எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பக்கத்துல போறது இல்லைங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகம் அப்படின்றது ஒரு பக்கம். இன் அடிஷன் டு தட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல சீப்பான வேல்யூவேஷன்ல நிறைய இருக்குங்க. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் எதுக்கு அப்படின்னு தான் நினைப்பேன். தென் எடிபிள் ஆயில்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. எடிபிள் ஆயில் ஸ்டாக் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க, ஏடபிள்யூஎல் அக்ரி பிசினஸ் பத்தி சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து ப்ராமினென்டான பிசினஸ் வந்து இந்த எடிபிள் ஆயில் பிசினஸ் தான். இருந்தாலும் நான் வந்து அதை பாக்குறது இல்லைங்க. எடிபிள் ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் லோக்கல் பிளேயர்ஸ் வந்து டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. ஸோ எடிபிள் ஆயில்ஸ் பக்கத்து நான் போறதில்லை. பட் நீங்க அந்த ஏடபிள்யூஎல் அக்ரியையும் பார்க்கலாம். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். அவங்களுக்கு கீழே ஒரு 3 பிரைம் பிராண்ட்ஸும் இருக்குங்க. எல்லாம் நல்ல பிராண்ட் தான். குறிப்பாக ஃபார்ச்சூன் பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது 100% பாதுகாப்பானது கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதும் பிஜி யூனிட்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது ஒண்ணு கிடையாதுங்க. நான் முற்காலங்கள்ல பாண்டை கன்சிடர் பண்ண தெரியாத காலங்கள்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஈல்டு, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு ஒரு ஈல்டு வேணும் அப்படின்றதுக்காக நான் கன்சிடர் பண்ணேன். அவ்வளவுதான். அது 100% பாதுகாப்பானது இல்லை அப்படின்னா வேற எது 100% பாதுகாப்பானது அப்படின்றது தாங்க கேள்வி. கோல்டே எடுத்துக்கோமே, பிசிக்கல் கோல்டை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அது மட்டும் 100% பாதுகாப்பானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? செய்திகள் எவ்வளவு வருது. இப்ப நான் சமீபத்துல ஒரு 2 வாரத்துக்கு மேல நம்ம பேசியிருந்தோம். கார்ல போனப்போ மிளகாப்பொடியை தூவிட்டு கிட்டத்தட்ட கிலோ கணக்குல தங்கத்தை வந்து திருடிட்டு போன கும்பலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ கோல்டுக்கும் பாதுகாப்பு நிலைமை இப்படிதாங்க இருக்கு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நிறைய பேஸ்கெட்ல கோல்டு ஒரு பேஸ்கெட், பிஜி யூனிட் ஒரு பேஸ்கெட், தென் மற்ற பேஸ்கெட்ல கொஞ்சம் 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 அவ்வளவுதான். எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம கோல்ட்லயோ இல்ல நான் பிஜி யூனிட்லயோ போட போறது கிடையாது. அடுத்து ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதுல அனலைஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் கிடையவே கிடையாதுங்க. டிஐஸும் கிடையாது, எஃப்ஐஸும் கிடையாது. 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஸ்மால் கேப். ஸோ இதுக்கு செயல பார்க்கலாம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்டேக்கை கூட்டுறாங்க. பட் டெட் டு ஈக்விட்டி 0.51 இருக்கும். ஸோ கவர்மெண்ட் பேக்கப் அதை கூட நம்ம விட்டுறலாம். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நல்ல டிவிடெண்ட் பே அவுட்டும் கிடைக்கும். ஷேர் பிரைஸ்லயும் அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஓவராலாவே ஸ்டீல் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க. அது டாடா ஸ்டீலா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். இப்ப முடிஞ்ச பினான்சியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா இப்ப டாடா ஸ்டீல் வந்து ஒரு 3000 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஒரு 1800 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கேப் பார்த்தோம்னாலும் ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்து டோலட் ஆல்கோடெக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. நான் பொதுவாகவே ட்ரேடிங் பிசினஸ் எதையுமே கன்சிடர் பண்றதே இல்லைங்க. ஸ்டாக் புரோக்கிங் பிசினஸையும் நான் கன்சிடர் பண்றது இல்லை, ஏஎம்சியையும் நான் பாக்குறது இல்லை. பட் வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்கு. அடுத்து நீண்ட நாட்களாவே ஒரு கேள்வி வருதுங்க. அதாவது இந்த கேபிள் செக்டாரை ஏன் சார் நீங்க கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி. நான் பெரும்பாலும் அது காஸ்ட்லியான பிசினஸ் அப்படின்னு சொல்லிடுவேங்க. நம்ம ரீசன் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அதாவது கேபிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க. புதுசா டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிறப்ப மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ டிசிஎஸ்க்கு இல்லை விப்ரோக்கு இல்லை ஒரு ஃபார்மா பிஸ்னஸ்க்கு அது கிடையாதுங்க. அவங்க ஆர்என்டி வச்சிருப்பாங்க, தென் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கும். அது போக காம்படிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் கேபிள் செக்டர்லேயே நிறைய காம்படிஷன் இருக்குங்க. தென் லோக்கல் பிளேயர்ஸ் வந்து அடிஷனல் காம்படிஷன் வருது. தென் ரா மெட்டீரியல் காஸ்ட் அது ரொம்ப வேரியபிளா இருக்குங்க. வாலடைலா இருக்கும், சைக்கிளிக் நேச்சரா இருக்கும். தென் ரா மெட்டீரியல் காஸ்ட் ஏற ஏற மார்ஜின்ஸ் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் கேபிள் செக்டரை பொறுத்த வரைக்கும்.
தென் இந்த கேபிள் செக்டார் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தென் டெலிகாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டெலிகாம் எப்பொழுதுமே நான் ஒதுக்கிடுவேங்க, ரெண்டும் காஸ்ட்லியான பிஸ்னஸ்னு. ஸோ இந்த காஸ்ட்லியான பிஸ்னஸை நம்பி இருக்கிற கேபிள் செக்டாரும் காஸ்ட்லியான பிஸ்னஸ் தாங்க. அதனால தான் நான் பெரும்பாலும் கேபிள் செக்டாரை கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க, ஈவன் நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் கூட. அதே மாதிரி தாங்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும். இது வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்ற கிளாரிட்டி எனக்கு இல்லைங்க ஏஎம்சிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனாலயே அதை நான் விட்டுறது. அடுத்து ஒரு நண்பர் வந்து இந்த வேல்யூவேஷன்ஸ்லாம் பார்த்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இது தாத்தா காலத்து இன்வெஸ்டிங்கு, இப்போ எல்லாம் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எழுதிருக்காருங்க. என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா நண்பர், நம்ம பாட்டுக்கு 15 வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா கம்பெனியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு எழுதியிருக்காருங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. நான் நிறையா எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். முற்காலங்களில் நிப்டி 50ல இருந்த கம்பெனிஸே இன்னைக்கு நிப்டி 50யை விட்டு வெளில போன கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எஸ் பேங்கோட நிலைமையை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதனால தான் நல்ல ப்ரொமோட்டராக பார்க்கணும், நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இன் அடிஷன் டு தட் இன்னைக்கும் மார்க்கெட் வந்து வேல்யூவேஷன்ஸ்க்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குதுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சமீபத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் டாடா கேபிட்டல் ஐபிஓ, தென் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ரெண்டுமே வந்து இன்னைக்கு ப்ரைஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்பர் ப்ரைஸ் பேண்டை விட கம்மியாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஓவர் வேல்யூட் சைடில் இருக்கிறத மார்க்கெட் வந்து அடிக்குது, இல்லை மார்க்கெட் அதை பார்க்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே சந்தை வேல்யூக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் போகிறோம்னா எந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்துங்க. பெரும்பாலும் நான் லார்ஜ் கேப்பாக போயிடுவேங்க. இப்போயே லார்ஜ் கேப்பாக இருக்கிறவங்க இன்னொரு 15 to 20 இயர்ஸில் அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்கும். நம்ம இருக்கிறதுலே கடன் இல்லாத கம்பெனியை பார்த்து தான் உள்ளே போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு டாடா குழுமம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்குது. இப்போ டாடா மோட்டார்ஸே எடுத்துக்கோமே, நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் அந்த கம்பெனி அப்படியே இல்லாமல் போயிடாதுங்க, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன் அடிஷன் டு தட் நம்ம நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா 10% ஆஃப் பிஸ்னஸ் வந்து எங்கே தான் இருக்குது அப்படின்னா டாடா குடும்பத்துக்கு தாங்க இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர்ஸ் எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம தேடி போகிறோம். ஒழுங்காக ஸ்டாக்கை சூஸ் பண்ணலை, ஹையர் வேல்யூவேஷனில் சூஸ் பண்ணுறோம், நல்ல ப்ரமோட்டர் இருக்கிற கம்பெனியை பார்த்து சூஸ் பண்ணலை, இல்லை அதிகமாக கடன் இருக்கிற கம்பெனியை பார்த்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 15-20 வருஷம் அந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றது ரிஸ்க் தாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியணும் நம்ம அந்த பிஸ்னஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், நம்ம ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உள்ளே போனாதாங்க நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் ஒரு ஸ்டாக்கை பார்ப்பீங்க. அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது இன்னைக்கு உள்ளே போயிட்டு நாளைக்கு வெளில வரலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் சரி வராது. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.